ஹே, நீதானே கொஞ்சோஸ் காத்தோட சிநேகித? ஆஹா, என்ன இந்த பக்கம்? ஓ, காத்துவுக்கு கொடுக்க தானே. கொஞ்சோஸ்க்கு மீன் பிடிக்க தெரியுமா? நீ கொஞ்சம் தள்ளு. இந்தா, இத எடுத்துக்கோ. பரிசுல காத்துவுக்கும் கிட்டவுக்கும் மட்டும்தானா? அப்புவுக்கு கிடையாதா குஞ்சூஸ்? ஏய், நில்லு நில்லு. நீ நுழையிறது எங்கன்னு தெரியுதா? அது கண்டனோட வீடு. சின்ன பிள்ளை விளையாட்டெல்லாம் கண்டங்கிட்ட செல்லுபடியாகாது. சீக்கிரமா நாம திரும்ப போயிடலாம். ஏய் ஏய் நில்லு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ச்சே. ஏன் கவலையா இருக்க காத்து? அப்புசே, குஞ்சு வரேன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. அவனை இன்னும் காணோம். குஞ்சூஸ் வருவாங்கக்கா. என்னமோ பிரச்சனை இருக்கு. இல்லன்னா குஞ்சூஸ் வழி தவறி போயிட்டானோ? ஐயோ, அப்படின்னா வாங்க நம்ம தேடி போலாம். சரி வா. ச்சே, இங்க யாருமே இல்லையே அப்புசே. காத்து, நம்ம குஞ்சுசோட வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? ஹாய் ஹாய் காத்து அக்கா. ஓஹோ, நீங்க தானா அது? அக்கா, அந்த மீனை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? அம்மா எங்க? அம்மா அந்த பக்கமா போயிருக்காங்க. ஓஹோ, அப்படியா? அக்கா போயிட்டு அப்புறமா வரேன். அக்கா, குஞ்சூஸ பாத்தீங்களா? குஞ்யூஸா? பார்க்கலையே. குஞ்சூஸ் உங்களுக்கு மீன் வாங்கிட்டு வந்தானே. ஆ, எப்போ? ஐயோ அப்புசே. காத்து, சீக்கிரமா வா, நாம குஞ்சுச தேடி போனோம். திமிரு பிடிச்சவனே, உனக்கு அவ்வளவு தைரியமா? ஓ, உனக்கு ஓடணுமா? ஓடுடா. ஐயோ கண்டா, அவன் ஒரு குழந்தை இல்லையா? மன்னிச்சிரு. ஓஹோ, என் வீட்டுக்குள்ளேயே வந்து மீனை எடுத்தவன நான் சும்மா விடணுமா? கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லி அவனை விட்டுறலாம். அவனுக்கு சரி எது தவறுதுன்னு தெரியாம கூட இருக்கலாம்ல. பாத்தீங்களா இவனோட திமிர்த்தனத்தை? அந்த மீனை கிட்ட தந்தர்றா. இங்க பாரு, தயவு செய்து கொடுத்துரு. அங்கே நில்லு நில்லு, ஓடாத. அக்கா, குஞ்சூஸ பாருங்க. அப்புசே, நம்ம குஞ்சூஸ காப்பாத்தணும். பாருங்க பாருங்க, இவங்க எல்லாரும் ஒரே கூட்டாளி சங்கம். இப்ப நியாயம் என் பக்கம் இருக்கிறதுனால மாமா எனக்கு துணையா இருக்கீங்க. மாமா நீங்களே சொல்லுங்க, நான் இப்ப என்ன செய்யணும்? அது 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 வந்து மீன் கண்டனோட தான்.
அந்த பையன் தான் திருடுனா அதை நான் பார்க்கவும் செஞ்சேன். ஆ என்ன இருந்தாலும் மீன் திரும்ப கிடைச்சிருச்சுல்ல. இவன் சின்ன பையன் தானே, இவனை விட்டுறலாம். ம் மாமா உங்க மேல இருக்கிற மரியாதைக்காகத்தான் இவனை விடுறேன். போ. ம் போன்னு சொல்றல. ஐயோ இல்ல, மீன் குஞ்சூஸோடது. காத்து, வீணா பிரச்சனை வேணாம். மீன் கண்டனுக்கு சொந்தம். நான் எல்லாத்தையும் நேரடியாவே பார்த்துட்டேன். நீங்க பிரச்சனை பண்ணாம கிளம்புற வேலையை பாருங்க. ஐயோ உண்மை அது இல்ல, கண்டம் பொய் சொல்றான். உண்மை என்னன்னு நாங்க சொல்றோம். என்ன காத்து, குஞ்சூஸ்க்கு என்ன ஆச்சு? அவனுக்கு நான் தான் மீனை கொடுத்து அனுப்பி வச்சேன். கண்டா, கொஞ்சம் நில்லு. பதில் சொல்லிட்டு போ. ஆ ஆ என்ன வேணும்? இந்த மீன் கொத்தி அம்மா சொன்னது உண்மையா? இந்த மீன் குட்டி பையனோடது தானே? என்ன உண்மை? அது சுத்த போய். மீன் என்னோடது. எங்க மீனை கொடுத்துரு. நான் இல்லைன்னு சொன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? கண்டனை கோபப்படுத்த கூடாது. ஹே கண்டா, பொய் சொல்லிட்டு இருக்காத. அந்த மீனை திருப்பி கொடு. டே கண்டா, தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணாத. அப்படின்னா எடுத்துக்கோ, எனக்கு எதுவும் வேணாம். இந்தா. காத்து மட்டும் வரலன்னா நானும் குஞ்சுசதான் சந்தேகப்பட்டிருப்பேன். ஐயோ நான் மட்டும் இல்ல, இவங்க எல்லாரும் வந்ததுனால தானே கண்டனோட பொய்யெல்லாம் கண்டுபிடிச்சோம். தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். வெள்ளி கிண்ணத்திலே தூய பாலை போல சந்திரன் வருவானே மாலையில். வெள்ளி கிண்ணத்திலே தூய பாலை போல சந்திரன் வருவானே மாலையில். தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். ஆயிரம் பூக்களை பூத்த போல் அன்றைக்கு வானத்தில் நட்சத்திர பூக்கள் பார்ப்போம். ஆயிரம் பூக்களை பூத்த போல் அன்றைக்கு வானத்தில் நட்சத்திர பூக்கள் பார்ப்போம். மின்னிற தங்க விளக்கினை போலுள்ள மின்மினி பூச்சிகள் ஊர்வலம். மின்னிற தங்க விளக்கினை போலுள்ள மின்மினி பூச்சிகள் ஊர்வலம். மின்னிற தங்க விளக்கினை போலுள்ள மின்மினி பூச்சிகள் ஊர்வலம். சூடு தருவதும் அன்னம் தருவதும் சூரிய வெளிச்சமே தெரிஞ்சுக்கோ. சூடு தருவதும் அன்னம் தருவதும் சூரிய வெளிச்சமே தெரிஞ்சுக்கோ. பாரினை அமுதை ஊட்டி வளர்ப்பதும் சூரியன் தானது தெரிஞ்சுக்கோ. பாரினை அமுதை ஊட்டி வளர்ப்பதும் சூரியன் தானது தெரிஞ்சுக்கோ. தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். வெளிச்சம் வர இருள் மாய்ந்து போகிடும், நிழல்களும் ஓடி மறைந்து போகும். வெளிச்சம் வர இருள் மாய்ந்து போகிடும், நிழல்களும் ஓடி மறைந்து போகும். வெளிச்சம் இருப்பதால் வானவில் உருவாகும் வெளிச்சமாயிருக்கட்டும் இவ்வுலகம். வெளிச்சம் இருப்பதால் வானவில் உருவாகும் வெளிச்சமாயிருக்கட்டும் இவ்வுலகம். தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். வெள்ளி கிண்ணத்தில்
வாசனை எதுவும் வரலையே பிங்கி. பரவாயில்ல பூப்பி, வழியில பாக்குறவங்க எல்லார்கிட்டயும் நம்ம கேட்கலாம். யாருக்காவது தெரியாம இருக்காது. ஆ, என்ன பூப்பி, இங்கெல்லாம் யாரும் இல்லையா? நாம இப்ப எங்க இருக்கோம்? எனக்கு தெரியல பிங்கி. ஐயோ, நான் உங்களை தொந்தரவு பண்ண வரல. உங்களை பயத்தை பார்த்ததும் அதை மாத்துறதுக்காக நான் வந்தேன். என்னது இந்த சத்தம்? அதுவா, அது நம்மளோட அண்ணன் மரத்தை கொத்திட்டு இருக்க சத்தம் தாங்க. நீங்க அதை கேட்டு பயந்துட்டீங்களா? அது எதுக்காக அவர் இப்படி மரத்தையே கொத்திக்கிட்டு இருக்காரு? அவரு சும்மா ஒண்ணும் செய்யல, மரத்துல கொத்தி கொத்தி ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை தங்கறதுக்கான கூண்டு செஞ்சிட்டு இருக்கலாம். எவ்வளவு உறுதியான மரம் இருந்தாலும் அதுக்குள்ள வீடு கட்ட அந்த மரம் கொத்தியால மட்டும்தான் முடியும். அது இருக்கட்டும், பூப்பி எதுக்கு இந்த பக்கம்? நாங்க இந்த வண்டியோட சொந்தக்காரரை தேடி போறோம். இதுக்கு முன்னாடி இந்த வண்டியை எடுத்துட்டு யாராவது போறத நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லையே பூப்பி, எனக்கு எந்த ஞாபகமும் வரல. இவ்வளவு ருசியான மாம்பழத்தை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. நானும் தான். இந்த மாமரம் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. நம்ம கூண்டை இதுலயே கட்டலாம்ல? அது சரிதான். ஆஹா, பூப்பியா? கூட வந்திருக்க புது ஆள் யாரு? இது பிங்கி, என்னோட ஃப்ரெண்டு. நாங்க இந்த வண்டியோட சொந்தக்காரங்களை தேடி வந்திருக்கோம். உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? இல்லையே, நாங்க இந்த வண்டியை முதல் தடவை தான் பாக்குறோம். என்ன? ஆமா ஆமா. அப்புறம் நாங்க இந்த மரத்துல ஒரு கூடை செய்ய போறோம். மரம் பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனா இதுல ஒரு டேமேஜ் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? பாதிப்பா எங்க? இதோ இங்கதான். ஓ, இத என்னால சமாளிக்க முடியும். எப்படி? நம்ம மரம் கொத்துற அந்த அண்ணன் கிட்ட சொன்னாலே போதுமே. அவரே மரத்துக்குள்ள இருக்க அட்டகாசம் பண்ற அந்த புழு எல்லாத்தையும் அவரே கண்டுபிடிச்சிருவாரு. அப்புறம் அதையும் பிடிச்சி சமத்தியா சாப்பிடுவாரு. மாமரத்தோட பாதிப்பும் மாறிடும். இதுக்குள்ள முதல்ல நான் தான் வந்தேன். எவ்வளவு திமிரு! இவ்வளவு சொல்லி கூட எந்த அசைவுகளும் இல்லாம உட்கார்ந்துருங்க பாரு. வாயை திறந்து ஏதாவது பேசுறாங்களா? அவங்க உட்கார்ந்துருக்கிற கூட நான் தான் கண்டுபிடிச்சேன். கண்டிப்பா நான் தாங்க தங்குவேன். ஓஹோ, இந்த இடம் முதல்ல நான் தான் கண்டுபிடிச்சது. அதுக்குள்ள நான் கொஞ்சம் பஞ்சும் கொண்டு வந்து வச்சேன். சந்தேகம் இருந்தா உள்ள போய் பாரு. அதனால இந்த கூண்டோட உண்மையான சொந்தக்காரன் நான் தான். வேற யாருக்கும் நான் இதை கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன். நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் இதுல கொஞ்சம் பஞ்சு கொண்டு வந்து வச்சேன். என்னோடதுதான். எல்லாரும் எதுக்காக சண்டை போடுறீங்க? ஒரு நிமிஷம் எல்லாரும் கீழே வந்தா இந்த சண்டையை இப்ப முடிவுக்கு கொண்டு வரேன். தங்குற இடத்துக்காக தான் பிரச்சனைன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. நிஜமாவா? வழி இருக்கு. எனக்கு ஒருத்தவங்களும் தெரியும், மரம் கொத்துற கிளி. அவரை பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஒண்ணு இல்ல 2 கூண்டுகளையும் செய்ய முடியும். என்ன? மரங்கொத்தி அண்ணா எல்லாருக்கும் உதவி செய்யற ஒரு நல்ல பறவை. எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, அப்படின்னா நீங்க முதல்ல அவரை கூட்டிட்டு வாங்க. அது வரைக்கும் நாங்க சண்டை போட மாட்டோம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு எங்களுக்கே தெரியாதுப்பா. அவர் பக்கத்துல எங்கேயோ இருக்காரு. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கலையா? டக் 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 டக். இந்த மரம் எப்ப வேணா விழுந்துரும். இது பக்கத்துல இருந்து நீங்க தூரமா போங்க. நீங்க மரம் கொத்துற அண்ணன் தானே? நான் பூப்பி. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை நாங்க இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு அங்கேயே வரலான்னு இருந்தோம். ஆமா, நீங்க இதுக்கு என்ன விசாரிக்கிறீங்க? நீங்க வந்துட்டீங்கன்னா எங்களுக்காக நீங்க கூண்டு செய்ய மரத்துல ஓட்ட போடுவீங்கன்னு பூப்பி சொன்னா.
நீங்க ரொம்ப நல்லவங்க, நல்ல மனசுக்காரங்கன்னு பிங்கி சொன்னா. கூட்டை செய்யறதுக்கும் சாப்பாடு வைக்கிறதுக்கும் தான் மரத்துல ஓட்ட போடுறதே. ஒரு வாட்டி நான் அதை பயன்படுத்திட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த மரத்தை நான் பயன்படுத்தவே மாட்டேன். அதனால உங்களை மாதிரி கூண்டு செய்யறவங்களுக்கு அதை பயன்படுத்த முடியும். நாங்க அப்படிப்பட்ட ஒரு கூண்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வந்தோம். அப்புறம் 2 பேர் உரிமை கொண்டாடிட்டு வந்தாங்க. நாங்க 2 பேரும் இந்த கூண்டை விட்டு இனிமே எங்கேயும் போற மாதிரி இல்ல. இந்த மரத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க அப்பாவும் அம்மாவும் இந்த மரத்துல தான் தங்கி இருந்தாங்க. இல்லனா மட்டும் இந்த மரம் விழ போகுதுன்னு உங்களால மட்டும் எப்படி சொல்ல முடியும்? இந்த மரம் விழ போறதுன்னு சொன்னது உண்மைதான். ஒரு லேசான காத்து போதும் இது விழ. எங்க உயிரினங்களுக்கு அந்த மரத்தை கொத்தி பார்க்கும் போதே தெரியும் அது எப்ப விழ போகுதுன்னு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஒரு கூண்டை செஞ்சு தரேன். உங்களுக்குன்னு பசங்க வந்துட்டா அப்புறம் கஷ்டமாயிடும்ல. சரி அதை விடுங்க. பூப்பி எப்படி இங்க வந்தீங்க? அச்சோ, அதை நான் மறந்துட்டேன். நாங்க இந்த வண்டியோட சொந்தக்காரர் யாருன்னு தெரிஞ்சுக்க வந்தோம். உங்க யாருக்காவது இந்த வண்டியோட சொந்தக்காரங்க யாருன்னு தெரியுமா? ஐயோ, பிங்கி, பிங்கி எங்க இருக்க? நான் இங்க தான் இருக்கேன். அந்த மரங்குத்துற அண்ணன் சொன்னது சரிதான்ப்பா. இப்ப எல்லாரும் அதை நம்புவோம்ல. ஆமா, இனிமே இவரு சொல்றது தான் நாங்க எல்லாரும் செய்வோம். நாங்களும். அப்படின்னா வாங்க, கூண்டு செய்யறதுக்கான தகுந்த மரம் நம்ம கண்டுபிடிப்போம். சிவானத்தின் வண்ணம் கொண்ட தங்கத்தோடன் நீதானே
ஒரு நாள் ஆடு ஒன்று வழி தவறி போய் காட்டுக்கு வந்துருச்சு. காட்டோட பசுமையை பார்த்து ஆடு அசந்து போய் நின்னுடுச்சு. ஹாய், எவ்வளவு அழகா இருக்கு. நிறைய புல் இருக்கு. இத போய் மனுஷங்கெல்லாம் காடு காடுன்னு சொல்லி பயம்புறுத்திட்டு இருந்தாங்க. அப்பாடா, முடியல. கொஞ்ச நேரம் அதுக்குள்ள போய் ஓய்வு எடுப்போம். அந்த சமயத்துல குகைக்கு சொந்தக்காரனான சிங்கம் அங்க வந்து சேர்ந்துச்சு. என் குகைக்குள்ள வர்றதுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? இது எந்த மிருகம்? இது வரைக்கும் நான் இத காட்டுல பார்த்ததே இல்லையே. ஆட்டோட உருவத்தை பார்த்த சிங்கம் பயந்து போயிடுச்சு. எதுக்கும் தள்ளியே நிப்போம். என் குகைக்குள்ள யார் அது? எப்படியும் சாக போறோம். எதுக்கும் ஒரு முயற்சி பண்ணி பார்த்தா என்ன? அத கேட்கறதுக்கு நீ யாருடா? இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட இப்படி பேசினதில்லையே. இவன் சாதாரணமான ஆளா இருக்க முடியாது. நான் இந்த காட்டோட ராஜா சிங்கம். என் குகையிலிருந்து மரியாதையா வெளியே போ. நீதான் காட்டோட ராஜான்னு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிற சிங்கம். நீ ராஜானா, நான் சக்கரவர்த்தி. எல்லா காடுகளுக்கும் ராஜா. உனக்காக தான் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ! இத கேட்ட சிங்கம் பயந்து ஓடிடுச்சு. ஆனா இதை எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து ஒரு நரி கேட்டுக்கிட்டு இருந்தது. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நரி சிங்கத்துக்கு பின்னாடியே ஓடுச்சு. ராஜா, கொஞ்சம் நில்லுங்க. என்ன பிரச்சனை ராஜா? ஏன் இப்படி பதட்டமா ஓடிட்டு இருக்கீங்க? உன்னை பார்த்தது நல்லதா போச்சு. நீ சக்கரவர்த்திய பார்த்திருக்கியா? சக்கரவர்த்தியா? ஆமா, அப்படி ஒரு மிருகம் என்னோட குகைக்குள்ள இருக்குது. இனிமே இந்த காட்டை என்னால ஆள முடியாது. ராஜா இல்லாத ஒரு காட்டை தேடி கண்டுபிடிச்சா தான் உண்டு. இந்த சிங்கம் ஆள் மட்டும் தான் வளர்ந்துருக்கு. ஆனா அறிவு அதுக்கு கொஞ்சம் கூட வளரல. ராஜா, உங்களை யாரோ ஏமாத்திருக்காங்க. உண்மை என்னன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். பெரிய அசகாய சூரன்னு நினப்பு. போன வேகத்திலேயே திரும்பி வர போற. நரி குகையை நோக்கி ஓடி வந்தது. வெளியே இருக்க கால் தடத்தை பார்த்த உடனேயே குகைக்குள்ள இருக்கிற மிருகம் என்னன்னு கண்டுபிடிச்சிடுச்சு. ஐயோ! ராஜா, உங்க குகைக்குள்ள ஒரு ஆடுதான் இருக்கு. ஆடா? அதை எப்படி நீ கண்டுபிடிச்ச? நான் எத்தனையோ ஆடு கிராமத்துல இருந்து திருடிட்டு வந்திருக்கேன். நீங்க தைரியமா வாங்க. பயமா இருந்துச்சுன்னா என் பின்னாடி ஒளிஞ்சுட்டே வாங்க. இந்த காட்டுக்கே ராஜாவானா அல்பம் இந்த நரி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு போறதா? ராஜா, நம்ம வாளை ஒன்னா சேர்த்து கட்டிக்கலாம். ஒருவேளை அந்த ஆடு சாப்பிடுறதா இருந்தா முதல்ல அது என்ன சாப்பிடட்டும். நீங்க வாங்க ராஜா. நரி சொன்ன மாதிரியே சிங்கம் தன்னோட வாலை நரியோட வாலோட கட்டிக்கிட்டு குகையை நோக்கி வந்தது.
சிங்கத்தையும் நரியையும் ஒன்னா பார்த்த ஆடு பயந்து போயிடுச்சு. ஆனா 2 பேரோட வாலும் ஒன்னா கட்டி இருக்கிறத பார்த்த உடனேயே ஆட்டுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த நரி கொடுத்த தைரியத்துல தான் சிங்கம் திரும்ப வந்திருக்கா. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. எப்ப வந்தீங்க சக்கரவர்த்தி? உனக்காக தான் நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் அருமை நண்பா. பரவாயில்ல, இருக்கட்டும். எப்படியும் சிங்கத்தை கூட்டிட்டு வந்துட்டியே, அது போதும். சதிகாரா, நீதான் உண்மையான தந்திரக்கார நரி. ஒரு சிங்கத்தை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்ன உடனே நீ ராஜாவையே கூட்டிட்டு வந்துட்டியே. இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அந்த கிழவனை உள்ள தள்ளி விடு, இல்லன்னா நான் அங்க வரவா? இத கேட்ட உடனே சிங்கம் தலை தெறிக்க ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நரியோட நிலைமைய சொல்லித்தான் தெரியணுமா என்ன? யானை வருதே யானை வருதே, குஞ்சையப்பன் யானை வருதே. குளத்து நீரை கலக்கி போக குஞ்சையப்பன் யானை வருதே. பூவையும் தந்தை முடித்து வீச குஞ்சையப்பன் யானை வருதே. காடுகள் மேடுகள் மலைகள் ஏறி குஞ்சையப்பன் யானை வருதே. தூணை போல தன் காலை தூக்கி முரத்தினை போலிரு காதினை ஆட்டி குஞ்சையப்பன் யானை வருதே. குஞ்சையப்பன் யானை வருதே, யானை வருதே, யானை வருதே. குஞ்சையப்பன் யானை வருதே, யானை வருதே, யானை வருதே. குஞ்சையப்பன் யானை வருதே. ஒரு சமயம் விக்ரமன்கிற சிங்கம் ரொம்ப பசியோட காட்டுல நடந்து போய்கிட்டு இருந்தது. பசியில ரொம்ப களைச்சி போன விக்ரமன் சிங்கம் ஒரு மரத்து நிழல்ல ஓய்வெடுத்தது. ஒரு முயல் மட்டும் இந்த வழியா வந்திருந்தா என்னால ஓடி பிடிச்சு வேட்டையாட முடியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மரத்து நிழல்ல தூங்கிடுச்சு. அப்போ தன் பக்கத்துல பாறை விழுற சத்தத்தை கேட்டு முழிச்சுக்கிட்ட அந்த சிங்கம் சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. அங்க ஒரு குகைய பார்த்த சிங்கம், அட அங்க ஒரு குகை அப்படின்னு சொல்லிக்கிட்டே குகைக்கு பக்கத்துல போச்சு. அங்க சில கால் தடங்களை பார்த்த விக்ரமன் சிங்கம், நிச்சயம் உள்ள ஏதோ ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னு நினைச்சது. எப்படியும் அந்த மிருகம் வெளியில வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த புதருக்குள்ள மறைஞ்சுக்கிட்டது. ரொம்ப நேரம் ஆகியும் எந்த மிருகமும் வெளியே வராததால அந்த விக்ரமன் சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்தது. நான் வெளியில காத்திருந்து பிரயோஜனம் இல்ல, அதுக்கு மேல நான் பிடிக்க முயற்சி செய்யறப்போ அந்த விலங்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா, அதனால நாமளே உள்ள போய் பிடிக்கலாம் அப்படின்னு குகைக்கு உள்ள போச்சு. அப்போ அந்த குகையில வாழுற குள்ள நரி அங்க வந்தது. குகைக்கு வெளியே ஒரு பெரிய மிருகத்தோட கால் தடத்தை பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சது. கால் தடத்தை முகர்ந்து பார்த்தும் அளந்து பார்த்தும் உள்ள போயிருக்கிற மிருகம் என்னவா இருக்கும்
அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சது. உள்ள போறது ஆபத்தானதுன்னு நினைச்சு வெளியிலேயே நின்று யோசனை செஞ்சது. உடனே குகைக்கு வெளியே இருந்து சத்தமா சொன்னது, ஏ குகையே, நான் வரும்போது என் பெயரை சத்தமாக சொல்லி அழைப்பாயே, ஏன் இப்போது அழைக்கவில்லை? நான் வந்ததை நீ பார்க்கவில்லையா? அப்படின்னு கேட்டதும், எங்க அது சொன்னபடி கூப்பிடாம போனா நரி திரும்ப போயிடுமோன்னு நினைச்சு விக்ரமன் சிங்கம் உள்ள இருந்து சத்தமான குரல்ல, நீ வந்ததை நான் பார்த்தேன், பயப்படாமல் உள்ளே வா நரியே அப்படின்னு சொன்னதும், ஆஹா, இது சிங்கத்தோட குரலாச்சேன்னு நரி தன்னோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடியே போயிடுச்சு. பாத்தீங்களா நரியோட தந்திரத்தை?